மதுரையிலிருந்து கிளம்பி மெட்ராஸை கலக்கிய திரைப்படக் கலைஞர் இவர். கிராமம் சார்ந்த படங்களில் நடித்ததன் மூலம் கிராமங்களில் முழுநிலவாய் ஜொலித்தவர். காவல்துறை அதிகாரியாய் புரட்சி படங்களில் நடித்து புரட்சி கலைஞராய் உயர்ந்தவர். தான் சாப்பிடும் நல்லுணவைப் போல் பிறருக்கும் உணவளித்து தன்னைப் போலவே பிறரை நேசித்தவர். அதிரடியாய் அரசியல் களம் புகுந்து அரசியல்வாதிகளுக்கு அச்சமூட்டினார். எதிர்பார்த்த வெற்றி பெறவில்லை என்றாலும் மக்கள் செல்வாக்கால் ஆட்சியாளர்களை விரட்டினார் இவர். அரசியல் களத்தில் இவர் பலவீனத்தை அறிந்து எதிரி கூட்டம் இவரை வந்தாடியது. சூழ்ச்சிகளால் சூழப்பட்ட இவர் தனது எண்ணங்களை சுதந்திரமாக வெளியிட அவைகள் கேளிக்கையாகின. தன் கண்ணே தன்னை குத்துவது போல் சில திரையுலகினர் இவருக்கு எதிரியாயினர். எதற்கும் கலங்காமல் களம் கண்டார். ஆனாலும் உடல் ஒத்துழைக்காததால் வேறு வழியின்றி ஒதுங்கினார். இவர் ஒதுங்கிய பிறகு எதிரிகளும் ஏளனம் செய்தவர்களும் வருத்தம் கொண்டார்கள் என்பது நிஜம். திரும்பி வருவார், ஆட்சியாளர்களை கேப்டன் கேள்வி கேட்பார் என எதிர்பார்த்தவர்களை ஏமாற்றிச் சென்றார். உடல் அழிந்தாலும் இவர் உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்திய நற்சிந்தனைகள் என்றும் வாழும். எங்களின் இதய அஞ்சலி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு.